number 1. Convert 7 by 4 into percentage. ஒரு ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜாக மாற்றணும்னா அதோட 100 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃப்ராக்ஷன் என்ன 7 by 4 into 100. கேன்சல் பண்ணோன்னா 25 4s are 100. 25 into 7 is 175%. Option B 175% is the correct answer. Next question number 2. 10% of 20% of 25% of 8000. நமக்கு என்ன தெரியும் percentageனா is 1 divided by 100. So 10% வந்து என்னது 10 divided by 100. Off நாலே multiplication அர்த்தம். So into 20% is 20 divided by 100. Into 25% na 25 divided by 100. Off na multiplication into 8000. So cancel பண்ணோன்னா 0 cancel ஆயிரும். இங்கே 1 25s are 25, 25 4s are 100. Next இங்கே zeros cancel ஆகும். Next 4 1s are 4, 4 2s are 8, 0. இப்போ இங்கே ஒரு 20 இருக்கு and இங்கே ஒரு 2 multiply பண்ணோன்னா 20 into 2 is equal to 40. Option D 40. Question number 3. A student gets 31% of marks in an examination but fails by 12 marks. If the pass percentage is 35%, find the maximum marks of the examination. இப்போ maximum marks வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா xன்னு எடுத்துக்குவோம். இப்போ இந்த maximum marks தான் நம்ம calculate பண்ணணும். ஒரு மாணவர் 31% மதிப்பெண்களை பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி பெற 35% மதிப்பெண்கள் தேவை எனில் தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க. எக்ஸாமோட பாஸ் மார்க் என்னன்னா இஸ் 35% ஆஃப் மேக்ஸிமம் மார்க்ஸ் என்னது இஸ் எக்ஸ். அப்போ 35% ஆஃப் எக்ஸ் தான் வந்து இஸ் பாஸ் மார்க்ஸ். அந்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ வாங்கியிருக்காருன்னா 31% மார்க்ஸ் வாங்கியிருக்காரு. அப்போ 31% ஆஃப் எக்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால். இப்போ பாஸ் மார்க்லேருந்து 12 மார்க்கு குறைச்சி வாங்கினதுனால அவங்க வந்து தேர்ச்சி பெறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டூடெண்ட்டோட மார்க் என்னது இஸ் ஈக்குவல் டு பாஸ் மார்க் -12. இப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு எக்ஸோட வேல்யூ அதாவது மேக்ஸிமம் மார்க்ஸை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ மைனஸில் இருக்க 12 இங்கிட்டு வரும்போது +12 இஸ் ஈக்குவல் டு 35% ஆஃப் எக்ஸ் minus 31% of x. இப்போ next step 12 is equal to 35% minus 31% வந்து is 4% of x. இப்போ percentageனா என்ன தெரியும் 1 by 100. So 12 is equal to 4%னா 4 by 100 into x. அப்போ x is equal to 12 into 100 divided by 4. இப்போ cancel பண்ணோன்னா 4 3s are 12. இப்போ x is equal to 300. இப்போ maximum marks is equal to 300. Option D 300 is the correct answer. நம்ம சேனலில் வந்து டாப் 300 ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்காண்டி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கொஷின் நம்பர் 4. ஒரு மாணவன் ஒரு தேர்வில் 92% மதிப்பெண்களை பெற்றான். அவன் பெற்றது 644 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு எக்ஸாமில் 92% ஆஃப் மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த மார்க்ஸ் வந்து எவ்வளோனா 644ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த தேர்வோட மொத்த மதிப்பெண்கள் மேக்ஸிமம் மார்க்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ மேக்ஸிமம் மார்க்ஸை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். இப்போ அந்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ வாங்கியிருக்காங்க 92% ஆஃப் எக்ஸ். அந்த மார்க்ஸ் வந்து எவ்வளோனா 644. இப்போ பர்சன்டேஜ்னால் நமக்கு என்ன தெரியும் 1 divided by 100. அப்போ 92 divided by 100 into x is equal to 644. Next x is equal to இந்த ஃப்ராக்ஷன் அங்கிட்டு போகும்போது ரெசிப்ரோக்கல். அப்போ 644 into 100 divided by 92. இப்போ கேன்சல் பண்ணோன்னா 4 2s are 8, remaining 1, 6 2s are 12. இங்கே வந்து 3 2s are 6, 2 2s are 4. Next 2 2s are 4, 3 2s are 6.
1 2s are 2, remaining 1, 6 2s are 12 and 1 2s are 2. 23 7s are 161. So x is equal to 7 into 100, that is 700. So 700 the maximum marks. Correct option is option B, 700. Question number 5. ஒருவர் 10 பங்குகளை ரூபாய் 25,000க்கு வாங்குகிறார். அதன் மதிப்பு முதலாம் ஆண்டில் 4% உயர்கிறது, இரண்டாம் ஆண்டில் 8% உயர்கிறது, மூன்றாம் ஆண்டில் 10% குறைகிறது எனில் மூன்றாம் ஆண்டின் முடிவில் உள்ள மொத்த தொகை எவ்வளவு? ஒரு பர்சன் வந்து எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாரு? 25,000. முதலாம் ஆண்டில் வந்து என்னென்னா அந்த அமௌண்ட் வந்து 4% உயர்கிறது. இப்போ மொத்த சதவீதம் வந்து 100, 4% உயர்கிறதுனா 104%. அப்போ பர்சன்டேஜ் எப்படி எழுதுவோம்? டிவைடட் பை 100. ஓகே. செகண்ட் இயரில் வந்து என்னென்னா 8% உயர்கிறது. இப்போ மொத்தம் 100%ல் 8% உயருது. அப்போ 108%. அதாவது 108 டிவைடட் பை 100ன்னு எழுதுவோம். நெக்ஸ்ட்டு மூன்றாம் ஆண்டில் 10% குறைகிறது. இப்போ டோட்டலாக 100%, 10% குறைஞ்சிச்சின்னா 90%. இப்போ 90 டிவைடட் பை 100. மூன்றாம் ஆண்டின் முடிவில் உள்ள மொத்த தொகை எவ்வளவு? இப்போ அதுதான் வந்து இந்த அமௌண்ட். இப்போ கேன்சல் பண்ணோன்னா 0 0 கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு 0 0 கேன்சல் ஆயிரும். 25 4s are 100. நெக்ஸ்ட்டு 4 2s are 8, ரிமைனிங் 2. இப்போ 6 2s are 24. இப்போ என்ன வரும்? 26 into 108 into 9 மல்டிப்ளை பண்ணோன்னா 25,272. இதான் வந்து மூன்றாம் ஆண்டின் முடிவில் வந்து அவருக்கு கிடைச்ச தொகை. இது எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி, 25,272. இப்போ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஆண்டு வந்து கேட்குறதுனால ஆஃப்டர் 3 இயர்ஸ்ன்னு கேட்குறதுனால இந்த ஃப்ராக்ஷன்லாம் வந்து 104 டிவைடட் பை 100, 108 டிவைடட் பை 100 எழுதுகிறோம். இதே இது இப்போ ப்ரெசன்ட் வேல்யூ கொடுத்துட்டு 3 ஆண்டுகளுக்கு முன்னாள்னு கேட்டாங்கன்னா ஒவ்வொரு சதவீதத்தையும் எப்படி எழுதணும்னா இன்ட்டு 100 டிவைடட் பை 104 இன்ட்டு, அதாவது ரெசிப்ரோக்கலாக எழுதணும். எப்போ? 3 ஆண்டுகளுக்கு முன்னாள்னு கேட்டால். ஓகேவா? இவ்வளோ தான் கான்செப்ட். கொஷின் நம்பர் 6. From a basket full of eggs, 20% of eggs were broken. இப்போ மொத்தம் 100% எக்ஸ் வந்து இருக்குது. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். அதில் 20% வந்து உடஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ 20% ஆஃப் எக்ஸ் வந்து உடஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் 25% ஆஃப் எக்ஸ் வேர் ரிசர்வ்டு ஃபார் கெஸ்ட்ஸ். 25 இன்னொரு 25% கெஸ்ட்டுக்கு எடுத்து வச்சுட்டாங்க. அப்போ 25% ஆஃப் எக்ஸு. The remaining 22 eggs were consumed by the family members. இப்போ 22 எக்ஸை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சாப்பிட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து பர்சன்டேஜ் கிடையாது, நம்பர் ஆஃப் எக்ஸ். அப்போ 22. இது எல்லாத்தையும் கூட்டணுன்னா நமக்கு 100% ஆஃப் எக்ஸ் வந்து கிடச்சிரும். இப்போ நம்மகிட்ட கேட்டிருக்கிறது வந்து how many eggs were there in the basket. இப்போ எவ்வளோ எக்ஸ் தான் அந்த பேஸ்கெட்டில் இருந்துச்சு, அதுதான் என்னது இஸ் எக்ஸ். இப்போ எக்ஸ் தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். இங்கே பாருங்கள், 100% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20% ப்ளஸ் 25% வந்து இஸ் 45% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 22. இப்போ இங்கே இருக்க பர்சன்டேஜ் அங்கே போகும்போது மைனஸில் போகும். 100% மைனஸ் 45% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 22. நெக்ஸ்ட் என்ன வரும்? 100% மைனஸ் 45% வந்து இஸ் 55% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 22. பர்சன்டேஜ்னால் என்ன தெரியும்? டிவைடட் பை 100. இப்போ 55 டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 22. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 22 இன்ட்டு 100 டிவைடட் பை 55. கேன்சல் பண்ணோன்னா 2 11s are 22, 5 11s are 55. நெக்ஸ்ட்டு 25s are 100. x is equal to 2 into 20 is 40. இதான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ். ஆப்ஷன் பி
40 is the correct answer. Question number 7. 900 boys and 600 girls appeared in an examination. இப்போ பாய்ஸ் வந்து எத்தனை பேர்? 900. கேர்ள்ஸ் வந்து எத்தனை பேர்? 600. Of which 70% of boys and 85% of girls passed out in the examination. 70% of boysம் 85% of girlsம் அந்த எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆயிடுறாங்க. Find the total percentage of students who did not pass. அதாவது எத்தனை percentage of students வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பாய்ஸில் வந்து 70% வந்து பாஸ்னா ரிமைனிங் 30% ஆஃப் பாய்ஸ் வந்து ஃபெயில் ஆயிடுறாங்க. இங்கே கேர்ள்ஸில் வந்து 85% பாஸ்னா ரிமைனிங் 15% ஆஃப் கேர்ள்ஸ் வந்து ஃபெயில் ஆயிடுறாங்க. இப்போ நமக்கு தேவை ஃபெயில் பர்சன்டேஜ் தான். இப்போ 30% ஆஃப் பாய்ஸ் ப்ளஸ் 15% ஆஃப் கேர்ள்ஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். இப்போ ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து equal to 30% of boys வந்து failed in a examination plus 15% of girls எத்தனை பேர்? 600. இப்போ it is equal to 30 divided by 100 into 900 plus 15 divided by 100 into 600. cancel பண்ணோன்னா 0 cancel ஆயிரும். 30 into 90 is 270 plus 15 into 6 is 90. ஆட் பண்ணோன்னா 360 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில்டு இன் அன் எக்ஸாமினேஷன். இப்போ நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன வரும்னா இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு வந்து 360 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர்? 900 + 600 இஸ் 1500 into 100. இப்போ கேன்சல் பண்ணோன்னா 0 கேன்சல் ஆயிரும். 3 5s are 15, 7 5s are 35, remaining 1 2, 1 3s are 3, 2 3s are 6, remaining 1 4, 4 3s are 12. So it is equal to 24%. இப்போ percentage of failed students வந்து is equal to 24%. Option B. Question number 8. Out of 20 beads, 5 beads are red. What is the percentage of red beads? The percentage of red beads is equal to total beads எவ்வளோ 20. அதில் red beads எவ்வளோ 5 into 100. 25s are 100. 5 into 5 is equal to 25. And the percentage of red beads. Option D. வட்டத்தின் ஆரம் 1% அதிகரித்தால் அதன் பரப்பளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும்? The radius of a circle is increased by 1%. What is the increased percentage in its area? இப்போ சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இட்ஸ் ஏரியா. இதோட ஃபார்முலா என்னென்னா 2x + x² டிவைடட் பை 100%. இப்போ இந்த எக்ஸுன்றது என்னென்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் த ரேடியஸ். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் வந்து இஸ் 1%. இப்போ 2 into 1 is 2 ப்ளஸ் x² வந்து இஸ் 1² வந்து 1 டிவைடட் பை 100%. இப்போ இட் இஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 0.01%. இட் இஸ் ஈக்குவல் டு 2.01%. இதான் வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இட்ஸ் ஏரியா. ஆப்ஷன் டி. கொஷின் நம்பர் 10. 2015 உலகக்கோப்பை கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டியின் நுழைவுச் சீட்டின் விலை ரூபாய் 1500. இந்த ஆண்டு அதன் விலை 18% அதிகரித்தால் இந்த ஆண்டு சீட்டின் விலை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ இருந்திருக்கு? 1500 ரூபாய் இருந்திருக்கு. இந்த வருஷம் என்னென்னா 18% வந்து அதில் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 18% ஆஃப் 1500 வந்து இன்க்ரீஸ் ஆகுது.
இப்போ இதான் இந்த வருஷம் இந்த சீட்டோட விலை. இப்போ இட் இஸ் ஈக்குவல் டு 1500 ப்ளஸ் 18% டிவைடட் பை 100 இன்ட்டு 1500. 0 0 கேன்சல் ஆயிரும். is equal to 1500 plus 18 into 15 is 270. இப்போ ஆட் பண்ணோன்னா 1770 rupees. இதான் வந்து இந்த வருஷம் அந்த டிக்கெட்டுக்கான விலை. ஆப்ஷன் சி 1770 rupees.